வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த மாத இறுதியில் நவம்பர் 26, 27, 28 தேதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, புயல் வரப்போகுது, அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தீவிரமான ஒரு புயல் வரப்போதா, இல்லை அது தாழ்வு மண்டலமாக வரப்போதா, எப்படி வரப்போகுது, அது எங்கே மழையை தரப்போகுது, எந்த பகுதிகளெலாம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நவம்பர் 20ஆம் தேதி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கி தெளிவாக வந்து ஒரு தெளிவான வானிலை அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வரக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதி வாக்கில் நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 தினங்களில், அதாவது நவம்பர் 25ஆம் தேதி வாக்கில் தொடர்ந்து அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 25ஆம் தேதியெல்லாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. இது புயலாக உருவாகும்னு இது வரைக்கும் நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லலை. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாக போகுது. அது எந்த பக்கம் நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம தமிழக கடற்கரையை தான் நெருங்க போகுது. குறிப்பாக அதனுடைய பாதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கை இருக்குது பார்த்தீங்களா, இலங்கையுடைய கிழக்கு மாகாணம் இலங்கையுடைய வடக்கு மாகாணத்தில் ஒரு பலத்த மழையை தரப்போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 24ஆம் தேதியே இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்துடும். இலங்கையுடைய தெற்கு புறமாக வரக்கூடிய நவம்பர் 24ஆம் தேதி வந்துடும். நவம்பர் 25ஆம் தேதி இலங்கையுடைய கிழக்கு புறமாக வந்துடும். இலங்கையுடைய கிழக்கு புறம்னா என்ன, நம்மளுடைய திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த பகுதிக்கு வந்துடும். 25ஆம் தேதியெல்லாம் நம்மளுடைய இலங்கையுடைய வடக்கு மாகாணத்தில் அது நெருக்கமாக வந்துடும். நெருக்கமானா நம்மளுடைய யாழ்ப்பாணம், நம்மளுடைய தமிழர்கள் வாழக்கூடிய இலங்கையுடைய வடக்கு பகுதி, வடக்கு மாகாணத்தில் ஒரு பலத்த மழையை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் கொடுக்க போகுது. ரொம்ப முக்கியமாக மன்னார், அங்கே இருக்கக்கூடிய ஜாஃப்னா, அந்த வட இலங்கை ஒரு பலத்த மழையை சந்திக்க போது இந்த நிகழ்வுனால, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால். அது தொடர்ந்து அங்கே இலங்கை வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு யூட்டன், அதுக்கப்புறம் அது டெல்டாவுக்கு போகிறது போல் முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ டெல்டாவுக்கு போகாமல் தொடர்ந்து வடக்கு நோக்கியே போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய மரக்காணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கடப்பது போல் வானிலை படங்கள் காட்டுது. இன்னும் நாள் நமக்கு ரொம்ப நாள் இருக்குது. இன்றைக்கி நவம்பர் 20ஆம் தேதி தான் ஆகுது. இது ஒரு தீவிர புயல் போல தெரியல. இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். இது தொடர்ந்து எங்கே போகுது, சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்க போகுது. கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இலங்கையுடைய வடக்கு மாகாணம் நவம்பர் 24, 25ஆம் தேதி நல்ல மழையை சந்திக்க போது. தமிழகத்துக்கு எப்போங்க மழை ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதற்கட்டமாக நம்மளுடைய டெல்டாவில் தான் மழை ஆரம்பிக்கும். இது வந்து இலங்கைக்கு வடக்கு மாகாணத்துக்கு, அதாவது குறிப்பாக திரிகோணமலை இலங்கைகிட்ட தானே வந்து நீடிக்க போகுது. இலங்கையுடைய வடக்கு மாகாணத்தில் வரக்கூடிய நவம்பர் 25, 26ஆம் தேதி நீடிக்க போகுது. அந்த 25 நவம்பர் 25, 26ஆம் தேதியெல்லாம் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில், குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் நவம்பர் 25 விட 26ஆம் தேதி ஒரு பலத்த மழை இருக்கும். திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற பகுதிகளில் நல்ல மழையானது 26ஆம் தேதி கிடைக்கும். நவம்பர் 26ஆம் தேதி அது அப்படியே தொடர்ந்து அப்படியே இது வடக்க போக போக நமக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெல்டா மாவட்டத்தில், டெல்டாவுக்கு அதாவது புதுக்கோட்டைக்கு வடக்க தான் மழை. தென் மாவட்டங்கள்லாம் இந்த நிகழ்வுனால மழையே கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிடுறேன். தென் மாவட்டத்தில் மழை இல்லை. இந்த நிகழ்வு வட மாவட்டத்துக்கு தான் போகுது. குறிப்பாக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய மரக்காணத்தில் கரையை கடக்க போகுது. கரையை கடக்கும் போது காற்றெல்லாம் இருக்காது. இது வலுவிழந்து தான் கரையை கடக்க போகுது. இப்போது வரை வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இது. ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி இது. இன்னொன்று வந்து நம்மளுடைய அமெரிக்க மாடல் இருக்குது. அமெரிக்க மாடல் காட்டக்கூடிய செய்தி அது இதை விட புயலாக உருவாகுவது போல காமிக்குது. அந்த புயலாக உருவாகுவது போல தான் அந்த அமெரிக்க மாடல் காட்டுது. அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லூருக்கு போகிற மாதிரி இருக்குது. சென்னைக்கு வடக்கே போகிற மாதிரி இருக்குது நெல்லூருக்கு. அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா வானிலை என்பது இப்போல்லாம் வந்து அந்த நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகட்டும், உருவாகி இலங்கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய பாதையை நம்ம உறுதியாக சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய கணிப்புப்படி இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்க போகுதுன்னு சொன்னோம். குறிப்பாக இது வந்து பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்போ கரையை கடப்பது போல் தெரியுது. நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த கணிப்பு, நம்மளுடைய குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி. இதனால் தமிழகத்துக்கு, குறிப்பாக வட தமிழகத்துக்கு நல்ல மழை வரக்கூடிய. சென்னையெல்லாம் நம்மளுடைய சென்னை,
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, அதுக்கடுத்து கடலூர், மயிலாடுதுறை, ஒட்டுமொத்த பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி ஒட்டுமொத்த பகுதியிலையுமே அதாவது நம்மளுடைய வட தமிழகத்தில் நவம்பர் 26, 27, 28, 29 தேதியில் பலத்த மழை இருக்கும். குறிப்பாக 24, 7, 28, 29 நவம்பர் 27, 28, 29. ஏன்னா இது 29 நவம்பர் 29ஆம் தேதி தான் கரையவே கிடக்குது. இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போல தான் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வானிலையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம், எது வேணாலும் நடக்கலாம். நம்ம பொறுத்திருந்து எல்லாத்தையும் சந்திப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். அதனால் நம்மளுடைய வானிலை செய்தியோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, சரியா? அதனால் அவங்க சொல்லிட்டாங்க இது புயல், இவங்க சொல்லிட்டாங்க இது தீவிர புயல், இவங்க சொல்லிட்டாங்க இது இங்கே தான் கரையை கிடக்க போகுது, டெல்டாவுக்கு தான் வரப்போகுது. மாற்றம் உண்டு, எல்லாமே இங்கே மாறாது, எல்லாமே மாறும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காட்டக்கூடிய செய்தி இலங்கைக்கு வடக்கு புறமாக இலங்கையுடைய கடற்கரையை தொட்டு பிறகு பார்த்திங்கன்னா யூட்டன் அடித்து எங்கே போகுது, சென்னைக்கு போகிற மாதிரி இருக்குது. மாறுதல் ஏற்படலாம், பார்க்கலாம் அடுத்த அப்டேட் வரையில். இந்த அப்டேட் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த அப்டேட் வரையிலையும் நம்ம சேனல் நீங்கள் வீடியோவை மறந்துடாமல் பாருங்கள். நன்றி.